ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்தி செந்து. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஸோ அகெயின் வெல்கம் பேக் அவர் ஸ்பெஷல் சைல்ட் கீர்த்தி. அவளோட ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாக். பாப்பா குளிக்க வச்சுட்டு ஸோ அவளுக்கு தலை வாரிட்டு இருக்கிறேன். அவள் ஏன் உம்முன்னு இருக்கிறான்னா, அவளுக்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்டால் வெளியே கூட்டிகிட்டு போகல. ஸோ சேஃப்டி கேட் வந்து வெளியே நிற்கணும்னு கேட்டால் அதுவும் நான் அலோவ் பண்ணல. அதனால வந்து அவள் கோச்சின்னு இருக்கிறா. ஸோ நான் சொன்னேன், நடமா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மற்ற வேலைலாம் இருக்குது பார்க்கலாம், நிறைய வேலைங்க இருக்குதுன்னு. ஸோ அவள் வந்து வா மம்மி கீழே போகலான்ட்டு அவள் கீழே போயிட்டு இருக்கிறா பாப்பா. ஸோ கீழே போயிட்டு அவளுக்கு பசிக்குதுன்னா போயிட்டு அவளுக்கு சாப்பாடு செஞ்சு அவளுக்கு தரணும். என்ன சாப்பாடு செஞ்சு தரதுன்னா, பாப்பா வந்துட்டு கர்ட் ரைஸ் கேட்டால். ஸோ போயிட்டு நான் கர்ட் ரைஸ் பண்ணுறேன். கர்ட் ரைஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன் நான் இப்போது. சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பாப்பா சாப்பிட்டு பின்னாடி நானும் பாப்பா வந்துட்டு மேலே டெரஸ்க்கு போனோம், செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறோம். மேலே போயிட்டு மிஷினுக்கு துணியெல்லாம் போட்டுட்டு ஸோ பாப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணேன்ட்டு பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து வெளியே அவுட் சைட் டெரஸ் போயிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுக்கணும். இப்போ கேட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு தெரியும் எனக்கு 2 டைகர் காஞ்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன டைகர் அண்ட் ஒரு பெரிய டைகர். அது வந்து பாப்பா ஆக்சுவலி நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஆடி மாதத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைகரில் ரொம்ப டஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ பாப்பா என்ன சொன்னால், எனக்கு அந்த டைகர் வேணாம் மம்மி, டைகர் தூக்கி போட்டுன்னு சொன்னால், சரி உனக்கு வேணான்னா விடு, அது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். இப்போ பார்த்துட்டு வாவ் சூப்பர் மம்மின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன், இந்த டைகர் உனக்கு இல்லை, தம்பி பாப்பாவுக்கு இந்த டைகர்ன்னு. விச் தம்பி பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து என் குழந்தைனோட பையன். சரி உனக்கு வேணான்னா நான் தம்பி பாப்பாவுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னேன். இவன் நோ திஸ் இஸ் கிகிகா டைகர், கிகிகா டைகர்னு சொல்லுவாள். ஸோ அவளோட பேர் வந்து கீர்த்தி, பட் அவளோட ப்ரொனன்சியேஷனில் வந்து அவள் கிக்கிகான்னு சொல்லுவாள். சரி ஓகே நீயே வச்சுக்கோ, இந்த டைகர் யாருக்கும் கொடுக்காது, பெரிய டைகர் நீ எடுத்துக்கோ, சின்ன டைகர் வந்து தம்பி பாப்பாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் யோசனை பண்ணிகிட்டே இருந்தா. நோமா ப்ளீஸ் கிக்கிகா, நோமா ப்ளீஸ் கிக்கிகான்னுட்டு இருந்தா. சரி ஓகே 2 டைகர் உனக்கே நான் தரேன், நீ போயிட்டு என்ன பண்ணு, இந்த காஞ்ச துணியெல்லாம் கீழே சோஃபா மேலே போட்டு வந்துரு, நான் உனக்கு டைகர் தரேன்னு சொன்னேன். அவள் இல்லை எனக்கு இப்பயே நீ டைகர் கூட நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் அவள் சொல்லிவிட்டு கையோடு அந்த டைகர் எடுத்துகிட்டு தான் போனா தவிர அவள் டைகர் விட்டு போகல. அவள் என்ன நினச்சிட்டா, அவள் கீழே போனால் நான் டைகர் எடுத்து யாருக்கானா கொடுத்துருவேன் ஆனிட்டு அவள் எனக்கு டைகர் வேணும்ன்ட்டு கையோட டைகரை வாங்கிட்டு தான் கிளம்புனாங்க மேடம். சரி ஓகே இந்த உன்னோட டைகர் நீயே எடுத்துகிட்டு போன்ட்டு அவள் கையில் கொடுத்துட்டு தான் அவள் எப்படி எடுத்துகிட்டு போவான்னு பாருங்கள். இப்படி தான் அவள் அந்த ஒரு கையில் வந்து அவ்வளோ ஹேண்டில் பண்ணுவாள். எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனாலும் இன் ஃப்யூச்சர் நாம் இல்லைன்னா கூட பாப்பா அவளோட வேலை அவளே பண்ணிக்கணுன்றதுக்காக மோஸ்ட் என் கூட நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன்னா வந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன், இதை பண்ணும் அதை பண்ணும். ஆனால் ஒரு முறை அவள் பார்த்துக்கினானா பாப்பா
அது அவள் எல்லாமே கண்டினியூஸாக பண்ணுறாள். காலையில் ஏஞ்சி குட் மார்னிங் சொல்கிறது, வந்துட்டு அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து பால் கொடுத்தா ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடுவான்ட்டு பால் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால வந்து அவளுக்கு ஆம்லா ஜூஸ் கொடுக்குவேன். அது காலையில் ரெகுலராக க்ரீன் ஜூஸ் வேணுன்றது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, வாக்கிங் போகிறது, இது எல்லாமே கண்டினியூஸாக அவள் பண்ணுவாள். ஸோ ஒன் டே நான் என்ன பண்ணுறேன், அவள் மார்னிங் ஏஞ்சத்துலேருந்து என்னெல்லாம் பண்ணுறா அது வந்து நான் விலாகாக எடுக்கிறேன். உங்களுக்கு அவளோட பாப்பாவோட ரொட்டீன் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் பாப்பா ஏஞ்சி காலையில் வந்து ஆம்லா ஜூஸ் குடிக்கிறது, விஷ் பண்ணுறதுலேருந்து காலைல ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணுறா அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் விலாகாக எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா என்னான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவளுக்கு ப்ரே பண்ணுங்கள். ஆஸ் எ ஸ்பெஷல் சைல்டு இவ்வளோ வேலை பண்ணுறான்றதோட விரும்பி பண்ணுறா. நானும் வந்து இது பண்ணுன்னு ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன். ஆனால் வந்து கற்றுத்தருவேன், எல்லா வேலையும் இது நீ பண்ணணும் செல்லம், மம்மி இல்லைன்னா இந்த வேலைலாம் நீ பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட் எடுத்துன்னு வந்து தரது, ஹாட் வாட்டரு, இது எல்லாமே இது பண்ணுவேன். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. இதோட வந்து நைட்டு வாக்கிங்கை டின்னரை சாப்பிட்டு வாக்கிங்கை முடிச்சுட்டு ஓகே இதோட முடிஞ்சிடுச்சின்ட்டு அவளுக்கு டே சொன்னேன். ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் விலாக். Bye. Take care. See you next vlog.